ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு DIY வால் டெக்கர் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வால் டெக்கர் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா நான் வந்து உங்களுக்கு செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதை காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 ஐட்டம்ஸ் தான் தேவை. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த சார்ட் பேப்பர். இந்த சார்ட் பேப்பர் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்குது. இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட வால் வந்து லைட் கலர்னா டார்க் கலரில் எடுத்துக்கோங்க, இல்லை டார்க் கலர்னா லைட் கலரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப அழகாக காட்டும். வாலில் வந்து அது கான்ட்ராஸ்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதால மோஸ்ட்டாகவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சார்ட் பேப்பர் தான். இது வந்து 10 rupees 15 rupees எனக்கு ஷுவராக இதோட ப்ரைஸ் தெரியல, ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. நான் இந்த ஃபோட்டோஸ் பற்றி நான் ஆல்ரெடி பர்த்டே டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் இருக்கிறது தான் வந்து நான் இப்போ திருப்பி எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு வால் டெக்கராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள், பர்த்டே டெக்கரேஷன் வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, சார்ட் பேப்பர். செகண்ட் ஐட்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நமக்கு எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட ஓன் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நேச்சர் பிடிக்கணும், நேச்சர் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பேர்ட்ஸ் பிடிக்கும் அந்த மாதிரி எடுக்க பிடிக்கும், இல்லை வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரி எது பிடிக்கும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் பிரிண்ட் போடுற கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்க பிரிண்ட் போடும்போது நீங்கள் போர்ட்ரேட் சைஸில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ரேட் சைஸில் போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தான் வரும். நமக்கு தேவைங்கிறத வந்து கட் பண்ணிக்கணும். அந்த தேவையில்லாத ஒயிட் சைட்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒயிட் சைஸ் கட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா வந்து எப்படி பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஐட்டம், போட்டோ வந்து உங்களுக்கு செகண்ட் ஐட்டம். தேர்ட் ஐட்டம் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்ட் பேப்பர்ல இருந்து இந்த போட்டோ ஒட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபெவிகால் தேவைப்படும். ஃபெவிகாலோ இல்லை க்ளூவோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து எது அவைலபிளா இருக்கோ அது போட்டு நீங்க ஒட்டிக்கலாம். இந்த போட்டோ வெளியே வராம இருக்கணும், அதுதான் பர்பஸ். ஸோ அது உங்களுக்கு தேவைப்படும். தேர்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேபர் கேசல். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கண்டிப்பா கிடையாது, இது பிராண்ட்ல இருந்தே உங்களுக்கு தெரியும், ஃபேபர் கேசல். ஸோ அதனால இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுல வந்து 90 பீசஸ் இருக்கும், 100 rupees இதோட பிரைஸ். உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு கிளே மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் ஒட்டும்போது இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி கிளே மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல கம் மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செவுத்துல வந்து எந்த ஒரு மார்க்லாம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ரெண்டட் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இது திருப்பி எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா வந்துடும். உங்களுக்கு வந்து எந்த ஸ்டெயின்ஸும் இருக்காது. நல்லா இது இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கம் மாதிரி ஒட்டும். இது வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு ஆல்டர்னேட் வேணும்னா கூட உங்களுக்கு எது தோணுதோ டபுள் சைடு டேப் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பட் டபுள் சைடு டேப்லாம் வந்து உங்களுக்கு அந்த செவுத்துல வந்து உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் வரும். பட் இது வந்து ஸ்டெயின்ஸ் வராது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 பீஸ் இருக்கும். இது வந்து 100 rupees. அமேசான்ல வாங்கினேன், அமேசான்ல இருக்கு, அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். பட் இது வந்து ஒரு குவான்டிட்டியா வாங்க முடியாது, மினிமம் குவான்டிட்டி 2. ஸோ நீங்க வந்து 2 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். 200 rupees இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வாங்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எல்லாத்துக்குமே போட்டிருப்பாங்க ஹேங் இட், ஸ்டிக் இட், அப்புறம் ஹோல்ட் இட், கம்பைன் இட், அப்புறம் அலைன் இட், மோல்ட் இட், கிளீன் இட், ஆர்கனைஸ் இட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்பான்சர்லாம் கண்டிப்பா கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து இது தேவை. உங்களுக்கு அதே மாதிரி இந்த சார்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சார்ட் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயரா தான் கட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த ஷேப்ல பிடிச்சிருக்கோ நீங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்னா ஹார்ட் ஷேப் மாதிரி, இல்லைனா ஒரு சர்க்கிள் மாதிரி, இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி, இல்லை எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு எந்த ஷேப்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி, ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் கட் பண்றதை வச்சுட்டு நீங்க அதுக்கு மேல அப்படியே ஸ்டென்சில், அதை வந்து ஒரு ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நிறைய திங்ஸ் வந்து நீங்க நிறைய சார்ட் பேப்பர்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணோம். அது வந்து கட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த சைஸ்ல போட்டோ கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுல இருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 inch கேப், உங்களுக்கு வந்து ஒரு 1 inch இல்ல ஒரு 1.5 inch அந்த இதுல விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதை விட நீங்க இந்த லைன் வந்து கொஞ்சம் கம்மியா வர, இந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியா வர மாதிரி வச்சுக்கலாம். நாங்க வந்து போட்டோஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நாங்க வந்து இவ்வளவு கேப் விட்டோம். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா தான் இருக்கணும்னு இல்லை, நீங்க செவுத்துல ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து இப்ப எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த போட்டோஸை வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம், தரையில வச்சு பார்த்துக்கலாம். நான் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நான் வந்து இதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாக்டா ஹார்ட் ஷேப் வருதான்னு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து ஓரளவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அது எத்தனை போட்டோஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். எனக்கு வந்து இதுல வந்து 10 போட்டோஸ் இருக்கு. நீங்க நிறைய போட்டோஸ் வேணும்னா நிறைய போட்டோஸ் கூட நீங்க வந்து அதில் வச்சு நீங்க பெரிய ஒரு வால் டெக்கரா கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த 10 போட்டோஸ் மட்டும் இருக்கிறதால நான் இதை வச்சு நான் வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப், இல்ல வந்து உங்களுக்கு ஸ்கொயராவோ, இல்ல வந்து ஸ்டார் மாதிரி எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க வேணும்னா டெக்கர் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷேப் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு தரையிலையோ இல்லை எது மேலேயாவது வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க எந்தெந்த போட்டோஸ் எங்க வந்தா எப்படி இருக்கும், அப்புறமா அந்த ஷேப் எந்தெந்த இடத்துல எத்தனை போட்டோஸ் வரணும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து செவுத்துல ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் செவுத்துல ஸ்டிக் பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கெட் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதை நம்ம எங்கே வேணால் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓரளவுக்கு இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வருமா, இந்த ஹைட் ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை எடுத்து இந்த ஃபோட்டோஸில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நல்லா ஒட்டிக்கும். இது இந்த மாதிரி 4 கார்னரில் ஒட்டிட்டு உங்களுக்கு வேணும்னா சென்டரில் கூட ஒட்டிக்கலாம். நல்லா எக்ஸ்ட்ராவாக ஒட்டிக்கலாம், கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு கரெக்டாக இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஒட்டிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு அழகாக அந்த செவத்தில் ஒட்டிக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த டேக்கெட் அதை வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒட்டியாச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா க்ளே மாதிரி பிடிச்சிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் மற்ற ஃபோட்டோஸும் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் நாங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம். மேலே 4, கீழே 3, 1, அப்புறம் மேலே 2, இந்த ஒரு அளவுக்கு ஹார்ட் ஷேப் வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த டேக்கெட் யூஸ் பண்ணி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டேக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் லைட் வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிங்கன்னா, அதாவது ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப வெயிட்டான ஐட்டம்ஸ்லாம் அது மட்டும் வச்சு உங்களுக்கு தாங்காது. ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வேணால் யூஸ் ஆகும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாலே வந்து பிளெயினாக இருந்த வால் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஒட்டினதால ரொம்ப அழகாக ஆகிடுச்சு. இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் ஒட்டினீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு பெரிய வால்னா நிறைய ஃபோட்டோஸ் கூட ஒட்டிக்கலாம். லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். Bye bye friends.